பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் போற்றி. நான் உங்கள் ஜோதிடர் ரேணுகா தேவராஜ் பேசுகிறேன். தவறான பிரச்சாரம், தன் மீது அபவாதம்னு சொல்லுவாங்க. நாம் செய்யாத ஒரு சில விஷயங்களுக்காக நம்மளை உறவுகளோ நண்பர்களோ பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறான பொய் பிரச்சாரங்கள்லாம் நம்ம மேலே பண்ணுவாங்க. அது பொறாமையின் காரணமாக கூட சொல்லலாம். அதே மாதிரி கெட்ட திருஷ்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வந்தால் என்ன பண்ணலான்றது தான். ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையோ அல்லது தேய்பிறை அஷ்டமி, இந்த 2 நாளில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா, ஒரு காப்பர் பிளேட்டில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் சோப்பு மஞ்சள் கலந்தீங்கன்னா சிகப்பு நீர் ஆகிடும். அதில் ஒரு 4 வேப்பிலை போடுங்க. அதில் ஒரு வெத்தலை வைங்க. அந்த வெத்தலை மேலே கற்பூரம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு கால பைரவர் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லைன்னா கூட பரவாயில்ல, இல்லைன்னா கோவிலில் கூட போய் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓம் கால பைரவாய நமக, ஓம் கால பைரவாய நமக, ஓம் கால பைரவாய நமகன்னு சொல்லி 108 முறை சொல்லிவிட்டு, என் மீது உள்ள அபவாதங்கள்லாம் இந்த நொடியோடு என்னை விட்டு விலகணும்னு சொல்லிவிட்டு கற்பூர தீபம் இந்த 108 முறை நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்பூரம் போட்டு தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த வெத்தலையை கிழிச்சு போட்டுடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க, வேப்பிலை போட்டிருக்கீங்களா, 4 வேப்பிலை, அந்த தண்ணி எடுத்து உங்கள் மேலே சும்மா அப்படி தெளிச்சுக்குங்க. வீட்டு வாசல் வெளியே எல்லாரும் 4 மூலையில் கார்னரில் வீட்டில் வரும் இல்லையா, அது மாதிரி இடத்தெல்லாம் தெளிச்சிடுங்க. தெளிச்சுட்டு வீட்டில் சுவாமி படம் இருந்தால் கூட எடுக்கலாம். எடுத்துட்டு மறுபடியும் ஒரு கற்பூரம் வச்சு ஆரத்தி எடுத்து வீட்டு தலைவாசல் சொல்லுவாங்க, அங்கே அதே மாதிரி திருஷ்டி எடுத்துகிட்டு வெளியே வச்சுருங்க. அந்த தண்ணியை காலையிலையோ இல்லை சாயந்தரமோ செடிக்கு ஊற்றிடுங்க. அப்போ அபவாதங்கள் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். இது எப்போல்லாம் செய்யலாம்னா, செவ்வாய்க்கிழமை இல்லை தேய்பிறை அஷ்டமி, இது மாதிரி வீட்டில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள்.